நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் டி போர்டில் இப்போ நம்ம அந்த ப்ளூடூத் போர்டை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரொம்ப எளிமையான முறையில் வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடலாம். இதுக்கு சப்ளை வந்து 5 வோல்ட் தான் தேவை. அதுக்காக அதோட இன்புட் பவர் சப்ளை நான் கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதான் இந்த 7805 ஐசியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து 5 வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இது இந்த போர்டுக்கான இன்புட் பவர் சொல்லி 5 வோல்ட்டு. இது இந்த போர்ட்லேருந்து வெளியில் வர அவுட்புட் சிக்னல் லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. இதை வந்து நேராக இந்த இடத்துல போய்ட்டு இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். எந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு ஆடியோ சிக்னல் இன்புட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இந்த போர்டை ரன் பண்ணுறதுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு மெத்தடு தான். இப்போ இதை நம்ம இந்த கேபினெட்டில் வச்சு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த இன்புட்டு டிசி சாக்கெட்டு இது மூலமாக நம்ம 12 வோல்ட் இன்புட் கொடுக்க போகிறோம். இதுலேருந்து ஒரு சுவிட்சிலேருந்து தான் இந்த கிளாஸ் டி போர்டுக்கும் இந்த ஐசி மூலியமாக இந்த ப்ளூடூத் போர்டுக்கும் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த கேபினெட்டில் வச்சு அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபுல்லாக அந்த கேபினெட்டில் வந்து நம்ம அந்த போர்டை வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரிஜினலாக நம்ம கடையிலேருந்து நம்ம வாங்கின மாதிரியே இருக்குது. நம்ம ரெடி பண்ணது 3 நேரம் நீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ப்ளூடூத் போர்டு, கிளாஸ் டி போர்டு, இந்த அவுட்புட்டு லெஃப்ட்டு ரைட்டு சப்பு எல்லாமே வந்து நம்ம லைன் எடுத்து வெளியில் இந்த மாதிரி ஸ்பீக்கர் அடாப்டருக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதில் டிசி சப்ளை கொடுக்க போகிறோம். ஸ்பீக்கர் அவுட்புட் இந்த இடத்துல எடுக்க போகிறோம். ஒரு 7805 ஐசி இந்த இடத்துல மட்டும் தனியாக இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஹீட் சிங்க் ஒன்று கிடைக்குன்னு பார்த்தேன். ஒரு பழைய போர்டுலேருந்து ஒரு ஹீட் சிங்கை எடுத்தேன். ஆனால் அதை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இங்கே வந்து சரியாக கிடைக்கல எனக்கு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம இன்புட் கொடுப்போம், 12 வோல்ட் இன்புட் கொடுப்போம். இங்கிட்டு சுவிட்ச் இருக்குது, சரியான ஒரு இது கிடைக்கல. இதை பாதியாக வேணால் கட் பண்ணி இந்த பழைய ஐசி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு இதை வைப்போம். தச்சமயத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது இருக்கும் மேலே கேபினெட் போட்டு மூட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான ஒரு 2.1 ஆம்ப் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ கனெக்ஷன்லாம் கொடுத்து ஸ்பீக்கருக்கு அந்த இன்புட் சப்ளைலாம் கொடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் அவுட்புட் எடுத்துட்டோம். ஒரு லெஃப்ட் ஒன்று, ஒரு சப்பு ஒன்று. பழைய ஹோம் தேட்டரில் உள்ள சப் ஊஃபர் இருந்துச்சு, ஒரு சின்ன குட்டி ஸ்பீக்கரு. இப்போ நம்ம காப்பிரைட் மியூசிக் ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வாய்ஸ் இந்த ஸ்பீக்கரை வந்து சவுண்டு ரெடியூஸ் பண்ணிட்டேன். வெறும் சப்பு மட்டும்தான் இப்போ எடுக்கும். நல்லா தெரியும் உங்களுக்கு. போட்டோன்னே தெரிக்குது பேப்பர்லாம். சப்பு சூப்பராகவே எடுக்குது. ப்ளஸ் அந்த ஸ்பீக்கர் நல்லா பாருங்கள். இது வந்து மாஸ்டர் வால்யூம். சப்பு ஸ்பீக்கர் ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இது வந்து சப்பு மட்டும் குறைக்கிறது, இது அந்த ஸ்பீக்கரை குறைக்கிறது. ஸ்பீக்கர் அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டுக்கு இது லோ ஃப்ரீக்வன்சி, இது ஓவரால். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து அடிக்கடி வரணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.